உலகும் உயிர்களும் நம் திருஷ்டியே என்று எப்படி புறக்கணிப்பது? இந்த உலகம் என்னுடைய பார்க்கக்கூடிய தன்மையில தான் எனக்கு இப்படி தெரியுது. என்னுடைய மனதினுடைய ப்ரொஜெக்ஷன் சொல்லி எப்படி நான் ஒதுக்குவது? ரொம்ப சாலிடா இருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு. இதை எப்படி என்னால நீக்குவது? சங்கீத மேதையாம் வாக்னரின் அற்புத கிருதிகள் நம்மை பரவசமாக்கின்றன. அவரும் அவரது சங்கீதமும் நம் திருஷ்டியே என்று எப்படி புறக்கணிப்பது? அதுக்கு ஒரு உதாரணத்தை இங்க கேள்வி கேட்கிறவர் சொல்றார். பகவான் சொல்றார் அதுக்கு பதில். ஆழ்ந்த உறக்கத்தில் நீ இருக்கிறாய். ஆனால் அப்போது வாக்னரும் அவரது சங்கீதமும் இல்லை. ஏன்? விழிப்பில் நினைவுகள் இருக்கின்றன. நினைவுலகிலேயே வாக்னரும் பிறரும் இருக்கின்றனர். வாக்னரும் அவரது சங்கீதமும் உன் நினைப்பை விட்டு அவற்றிற்கு இருப்பே இல்லை. ரொம்ப டீப்பான ஒரு ஆன்சர். நினைப்புதான் அனைத்தும். நினைப்பை விட்டு அவற்றிற்கு ஒரு இருப்பே இல்லை. இந்த உலகம் இருக்குதுங்க. இது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ட்ரூத். மேபி உங்களுக்கு அக்செப்ட் பண்றதுக்கு எப்படின்னு தெரியல. இந்த வேர்ல்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் யுவர் திங்கிங். உங்களுடைய மனதுக்குள்ள ஏற்படுகின்ற நினைவுகள், எண்ணங்களை தவிர வெளியில நிஜமான ஒன்று கிடையாது. உங்க மனசுல எண்ணங்களோ நினைப்புகளோ வராமல் உலகத்தை உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. எண்ணம் நான்ற எண்ணம் வரணும். இந்த என்ன பத்தின நான் என்னுடைய நினைவுகள் எனக்கு வந்தாதான் என்னையே எனக்கு தெரியும். காலைல கண் விழிக்கும் போது நானா, ஆனா, பெண்ணா, நான் இந்த வீட்டுல இருக்கிறேன், என்னோட பேரு இது, நான் இது படிச்சிருக்கேன், நான் இங்க படுத்திருக்கேன், இதெல்லாம் உங்களை பத்தின மெமரி. அந்த மெமரி உங்களுக்கு ரீகலெக்ட் ஆனாதான் நீங்கங்கிற உணர்வே உங்களுக்கு, இந்த பாடி பேஸ்டா இருக்கிற அந்த உணர்வு வருது. அது எப்படி ரீகலெக்ட் ஆகுது? த்ரூ த தாட்ஸ் தானே. தாட்டு தானே. நான் இங்க கட்டில படுத்திருக்கேன், பெட்ல படுத்திருக்கேன், இன்னைக்கு காலைல எந்திரிக்கணும், எனக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது, வெளியில நான் இங்க படுத்திருக்கேன் அப்படிங்கிறது எண்ணம். நான்ற இந்த உடம்புங்கிறது எண்ணம். அப்ப கம்ப்ளீட் எல்லாமே இந்த தாட்டோடைய கண்டினியூஷன் தான் இந்த மொத்த ப்ரொஜெக்ஷன். இந்த ஆங்கிள் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க, தியானம் பண்ணீங்க, விசாரம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இது மொத்தமும் அதுக்குள்ள சிங்க் ஆயிடும். இந்த மொத்த வெளியில இருக்கிற எதுவுமே மீனிங்லெஸ்ஸா மாறிடும். புத்தரும் இதைத்தான் சொல்றாரு. நிறைய ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் ஒன்லி தாட் இஸ் தாட்டு தான், தாட்டை நீக்கு, தாட் இல்லாத இருக்கிறது தான் நீ கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாரு. நிறைய மாஸ்டர்ஸ் இது வெவ்வேறு விதமான கோணத்துல சொல்லியிருக்காங்க. சோ நினைப்பு உலகிலேயே வாக்னரும் பிறரும் இருக்கின்றனர். வாக்னரும் இப்ப உங்களுடைய கனவுங்கிறது என்ன? இட்ஸ் ஆல் தாட்ஸ். உங்க மனசு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தாட்ஸ். வேற என்ன அதுக்கு சப்ஸ்டன்ஸ், ரியலான சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்கு? ரியலான வஸ்து எங்க இருக்குது? எவ்ரிடே நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க ட்ரீம். ட்ரீம் நத்திங் பட் உங்களுடைய மனதில் உற்பத்தி ஆகிற பல தாட்டுகளுடைய கோர்வை தான். அது ஒரு அனுபவமா உங்களுக்கு தெரியுது, காட்சிகளாக தெரிகிறது. காட்சிகள் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு தாட்டு தான். அதனால தாட்ல ஒர்க் பண்ணாலே நம்ம என்லைட் ஆயிடுவோம். நல்லது.